அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பேராண்மை பயிற்சி மையம். இந்த வீடியோ பற்றி எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னாக்க, இப்போ 2020-21 பேட்ச் போலீஸ் வந்துட்டு செலக்ட் ஆகிருப்பீங்க. உங்கள் மெடிக்கலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் நினைக்கக்கூடியவங்க உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கும். அதாவது 60+ மேலே தியரி வாங்கிட்டு அதில் 15 வாங்கிட்டால் கன்ஃபார்ம் ஜாப் கிடைக்கும். உங்களுக்கு அது குறைவாக கிடைக்கும். சரிங்களா? அதனால் அடுத்த நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் நீங்கள் 2 மாதம் ஆகுங்க. எப்பவுமே 2 மாதம் 2.5 மாதம் கூட ஆகலாம். இந்த வருஷம் எண்டுக்குள்ளார வந்துட்டு நீங்கள் ட்ரைனிங் போவீங்க. ஸோ அதுக்குள்ளார அந்த டைம் வேஸ்ட் பண்ணாமல் சப்மிட்ஸ் பட்டுக்குண்டான வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக வந்துட்டு வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அது வரும். ஸோ அதுக்கு வந்து இப்போயே நீங்கள் படித்து வச்சுங்க. ட்ரைனிங் போன பிறகு படிக்க முடியாது. அது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்துட்டு TNFESR ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் உள்ள அந்த ஃபாரஸ்டர், ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்ட் கார்டு இதுக்குண்டான வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து விரைவில் எதிர்பார்க்கலாம். ஸோ அவங்களுக்கும் ஓகேங்களா, அவங்க வந்து மெயின் சயின்ஸ் தான் வந்து 120 வினாக்கள் கேட்க போகிறாங்க. அதுக்கு அடுத்தபடி அந்த டிஆர்பி டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்துட்டு லேப் அசிஸ்டன்ட். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு 120 வினாக்கள் வந்துட்டு சயின்ஸ் மட்டுமே கேட்க போகிறாங்க. ஸோ இது பேஸ் பண்ணி வந்துட்டு நம்முடைய இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேரண்ட் பயிற்சி மையம் மூலமாக சயின்ஸ் மட்டும் 6 to 10th ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது மூணுமே வந்துட்டு ஒவ்வொரு வீடியோ வந்து ஒரு 50 வினாக்கள் வந்துட்டு அதோடைய எக்ஸ்பிளேஷன் ஓகேவா அது கொடுக்கலாம் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் அந்த முதல் வீடியோ இது 6th புத்தகத்தில் உள்ள அந்த உயிரியல் ஒரு முக்கியமாக 50 வினாக்கள் எடுத்திருக்கேன். இந்த ஒரு 50 வினாக்கள் இருக்கு. இன்னைக்கு இந்த 6th புத்தகத்தில் உள்ள அந்த 3 டேர்மும் ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் அந்த பயாலஜி நீங்கள் படித்து வச்சிருந்தீங்க அப்படின்னாக்க இந்த வினாக்களில் வந்துட்டு அப்படி சொல்லும் போதே உங்களுக்கு அந்த ஆன்சர் வந்து கெஸ் பண்ணலாம். சரிங்களா? உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா PDF ஃபைலாக வந்துட்டு இந்த கொஸ்டின்ஸை வந்துட்டு நான் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதில் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பேன். சரி, அந்த போர்டில் வந்துட்டு வீடியோ கொஞ்சம் டைம் ஆகுமேன்றதுக்காக வந்துட்டு கோயிட் இடமாக கொடுத்துருக்கேன். சரிங்களா? பாருங்க, இப்போ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், லேப் அசிஸ்டன்ட் முக்கியமாக சயின்ஸ் வருது. சரிங்களா? அவங்க ஹெல்ப்பாக இருக்கும். PCSC வரவங்க கரெக்டாக படிச்சிருக்க வேண்டியது நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. சரி, வாய்ப்பு விட வேண்டாம். எப்பவுமே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு படிக்கலாம்னு சொல்லும்போது அது ஷார்ட் பீரியடில் வந்துட்டு படிக்கிறவங்க தான் வந்துட்டு இந்த தியரி மார்க்கில் வந்து வாங்க முடியாமல் வெளியில் வராங்க. சரியா? அந்த தவறு பண்ண வேண்டாம் அந்த முறை. சரிங்களா? ஸோ அதனால இப்போதிலிருந்தே படிச்சுட்டே இருக்க. கண்டிப்பாக வந்து நம்ம வேக்கன்ஸ் சொல்லிட்டாங்க ஓகேங்களா. நோட்டிஃபிகேஷன் அப்பீல் நோட்டிஃபிகேஷன் வரதான் போகுது. வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ முதல்ல இப்போ தான் பார்க்குறீங்கன்னாக்கா வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுனாக்க நான் டெய்லி போடக்கூடிய அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இந்த 6th உயிரில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 3 மீட்டர் விட்டம் 3 மீட்டர் விட்டம் வரையில வளரக்கூடிய இலைகள் கொண்ட நீர்வாழ் தாவரம் எது? படிச்சிருக்கும் போது உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். விக்டோரியா அமோசோனிக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு வகை தாவரம். இந்த தாவருடைய வந்து அந்த இலை பரப்பு இருக்குங்க இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் விட்டம் இருக்கும். விட்டம்னா தெரியலையா, வட்டத்தினுடைய பாதி விட்டம். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு பெரிய இலையை கொண்டது. அது மட்டும் இல்லாமல் இது 45 கிலோ எடையுள்ள ஒரு மனிதர் தாங்கும். அந்த இலை வந்துட்டு ஒரு 45 கிலோகிராம் எடை கொண்ட ஒரு மனிதரை தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த இலையுடைய பரப்பும் அதோடைய தன்மையும் இருக்கும். சரிங்களா? முதல் வினாக்களுக்கு அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? விக்டோரியா அமோசோனிக்கா. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துருந்தேன் PDF ஃபைல. அது 4 ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? அடுத்து 2வது வினா பாருங்க. விதியின் அமைப்பை கொண்டு பூக்கும் தாவரத்தை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? ஓகேவா? நான் இது வந்து நீ கொஸ்டின் வந்துட்டு கீழ்கண்டோட இது வந்து விதை கொண்ட தாவரம் கேட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ அதனால இது கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். ஓகேங்களா? விதியினுடைய அமைப்பு ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம வந்து பிளான் கிங்டம் கொடுத்துருப்பாங்க. தாவர உலகம், தாவரம் வாழக்கூடிய உலகம். நம்ம தாவரத்தை பற்றி தான் பார்க்குறோம். அப்போ விதை அமைப்பை கொண்டு தாவரத்தை வந்து பூக்கும் தாவரம், பூவா தாவரம், பூக்கும் தாவரம் 2 இருக்கு இல்லைங்களா? பூவா தாவரம் கிரிப்டோகம் சொல்கிறோம், பூக்கும் தாவரம் பெடோலகம் சொல்கிறோம். அந்த பூக்கும் தாவரத்தை வந்து 2ஆக பிரிக்கலாம். ஒன்று ஜிம்னோஸ்போம், ஆஞ்சியோஸ்போம். ஸ்போம் மீன்ஸ் விதைகள். அப்போ விதை அமைந்திருக்க தன்மையை பொறுத்து 2 வகையாக பிரிக்கலாம். அது ஜிம்னோஸ்போம் திறந்த விதை கொண்ட தாவரம், ஆஞ்சியோஸ்போம்னாக்க மூடி விதை கொண்ட தாவரம். சரிங்களா? அப்போ ஜிம்னோஸ்போம் அப்புறம் ஆஞ்சியோஸ்போம். சரிங்களா? அப்போ ஜிம்னோஸ்போம் திறந்த விதை கொண்ட தாவரம். அதனுடைய விதைகள் சீட்ஸ் எல்லாம் ஓப்பனாக இருக்கும். சரிங்களா? மூடி விதை கொண்ட தாவரம் ஆஞ்சியோஸ்போம். அதுதான் வந்து மோனோகாட், டைகாட்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரு வித்திலை தாவரம், 2 வித்திலை தாவரம். ஒரு வித்திலை தாவரம் தானிய வகைகள் அனைத்தையுமே அடங்கும். 2 வித்திலை தாவரம்னாக்க வந்து பருப்பு வகைகள் எல்லாமே அடங்கும். சரிங்களா? ஸோ அதனால விதியினுடைய அமைப்பு பொறுத்து அந்த பூக்கும் தாவரத்தை வந்து 2ஆக பிரிக்கிறோம். சரிங்களா? அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்க. மாஸ் லெவர்வர்ட்ஸ் சொல்லக்கூடிய அந்த நீர்வாழ் தாவரங்களுடைய உருவான காலம் இது. ஓகேங்களா? பொதுவாகவே அந்த பூவா தாவரங்கள் வாழக்கூடிய தன்மையை பொறுத்து 3 வகையாக பிரிச்சிருக்கோம். ஓகேங்களா? அந்த 3 வகை என்ன பிரிச்சிருக்கோம்? தேலோஃபைட், பிரியோஃபைட், டெரிட்டோஃபைட். சரியா? தேலோஃபைட் நீர் மட்டும் வாழக்கூடிய தாவரங்கள், பூஞ்சைகள் மற்றும் பாசிகள். சரிங்களா? ஃபங்கை அண்ட் ஆல்கா.
அது வந்து பிரயோபைட் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் தாவரங்கள். சரி, தாவர இருவாழ்வுன்னு சொல்லலாம். நீர்லையும் வாழம், நிலத்திலையும் வாழக்கூடியது. சரிங்களா? அப்போ அது போல அந்த மாஸ் தாவரம் மிகப்பெரிய வந்து ஒரு குடும்பம், ஃபேமிலி. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து 460 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே உருவானதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? 460 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே அது உருவானதை சொல்றாங்க. 470 ஆண்டுகளுக்கு முன்பே உருவானதாக சொல்லப்படுது. சரிங்களா? ஸோ அதனால வந்துட்டு இந்த மாஸ் வகை தாவரங்கள் நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய தாவர இருவாழ்வுன்னு சொல்லலாம். சரி, இந்த மாஸ் வகை தாவரங்கள் தான் வந்துட்டு இயற்கை சீற்றத்தின் காரணமாகவோ அல்லது வந்துட்டு என்ன நிலநடுக்கத்தின் காரணமாகவோ அந்த தாவரங்கள் வந்துட்டு பூமிக்குள்ள புதைஞ்சு நிலக்கரியா உருவாகுது. அதெல்லாம் படிச்சிருப்போம் நம்ம. சரியா? அடுத்து வேணா பாருங்க, தாமரை இலைக்காம்புகள் நீரில் மிதக்க காரணம். அது தாவர இலைக்காம்புகள் நீர் மிதப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, அந்த காம்பில் இடையே உள்ள அந்த காற்று இடைவெளிகள், ஏர் ஸ்பேஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? அது இருக்கிறதுனால தான் வந்துட்டு அந்த நீர்வாழ் தாவரம் 3 வகையா பிரிக்கிறோம். நீரில் மிதந்து வாழக்கூடியது ஆகாய தாமரை. சரிங்களா? அது இன்னொரு 2வது வகை என்னன்னாக்கா, அந்த வேரானது வந்து மண்ணுக்குள்ள இருக்கும். அது காம்பில் நீர் முழுவதுமா இருந்து மேலே வந்து அந்த இலைகள் பூக்கள் இருக்கும். அது தாமரை அள்ளி சொல்லலாம். இன்னொன்று வந்துட்டு நீருக்குள்ளவே இருக்கு, அது வாலிஸ்னேரியா. சரிங்களா? நீர்வாழ் தாவரம் 3 வகையா பிரிக்கிறோம். அது படிப்போம் நம்ம. சரிங்களா? அது போல அந்த தாவரங்களுடைய வந்து காம்புகள் இதெல்லாம் வந்து மிதக்கிறதுக்கு காரணம் அந்த காற்று இடைவெளிகள், ஏர் ஸ்பேஸ் சொல்லுவாங்க. நம்ம என்ன பெரிய கிளாஸ் போகும்போது பார்த்துட்டு ஒரு 9th 10th வரும்போது வேஸ்ட்ரா திஸ்குன்னு சொல்லும் போது, அது உயிருள்ள திஸ்குன்னு சொல்லும் போது பேரன் கைமா, கோலன் கைமா, வந்து ஸ்கிலீரன் கைமா அதெல்லாம் படிப்போம் நம்ம. அதே வந்து கோலம் வந்து ஏரன் கைமான்னு ஒன்று வந்து இருக்கு. சரிங்களா? அதான் தாவரங்கள் மிதப்பதற்கு தேவையான வந்து பின்னாடி வரக்கூடிய கிளாஸ்ல பார்க்கலாம். சரிங்களா? அப்போ தாமரை இலைகள், இலைக்காம்புகள் நீரில் மிதக்க காரணமானது என்னன்னாக்க ஏர் ஸ்பேஸ், காற்று இடைவெளிகள். அடுத்து பாருங்க, உலகின் மிக நீளமான நைல் நதியுடைய நீளம். சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து நைல் நதி தெரியும் எல்லாமே, 6650 கிலோமீட்டர். அது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீளமான நதி தான் கங்கை நதி. அது 2525 கிலோமீட்டர். அதெல்லாம் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து வினாக்கு பாருங்க, உலக வாழிட நாள். உலக வாழிட நாள் வந்து அக்டோபர் திங்கள் முதல், ஓகேவா, முதல் திங்கள், அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை வருது இல்லைங்களா? அதுதான் உலக வாழிட நாளை நம்ம வந்து கடைபிடிக்கிறோம். அடுத்து வேணா பாருங்க, வளரும் பருவநிலையில அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் எது? மூங்கில். சரிங்களா? வளரக்கூடிய அந்த காலங்களில் மிக வேகமா வளரக்கூடிய தாவரம் மூங்கில். அது ஒரு வித்திலை தாவரம் தான், அதை ஞாபகம். புல் இனத்தை சார்ந்தது தான் மூங்கில். வந்துட்டு கொஸ்டின் கூட கேட்கலாம், மூங்கில் தென்னையெல்லாம் வந்துட்டு எந்த வகை தாவரம்? ஒரு வித்திலை, மூலக்காட்டா டை காட்டா அப்படின்னு கேட்கலாம். ஒரு வித்திலை தாவரமா, இரு வித்திலை தாவரமா கேட்கும்போது அப்போ வந்து மூங்கிலாம் ஒரு வித்திலை தாவரம். அது புல் இனத்தை சார்ந்தது தான், மிக வேகமாக வளரக்கூடிய தாவரம். அடுத்து பாருங்க, குளிர்கால வர்க்கம். குளிர்கால வர்க்கம், கோடைக்கால வர்க்கம் கொண்ட உயிரினங்கள் இருக்கு. இப்போ குளிர்கால வர்க்கம்னாக்கா அதிகமான குளிர் வந்துட்டு இருக்கக்கூடிய காலங்களில் அது வந்து உறங்க போயிடும். சரி, அதனுடைய தன்னுடைய உடல் செயல்பாடுகள், ஓகேங்களா, நம்ம உடலுடைய அந்த உயிரினத்தினுடைய உடல் மெட்டபாலிசம் பூர்வமே அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு டோட்டலாக வந்து அது உறங்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அப்போ குளிர்கால குளிர்கால உறக்கத்துக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லுவோம்னாக்கா ஆமையை சொல்லுவோம். சரிங்களா? அதே வந்து கோடைக்கால உறக்கத்துக்கு நத்தையெல்லாம் சொல்லுவோம். அது செயல்பாடு டோட்டல் நிறுத்தி ஸ்டாப் பண்ணிட்டு அது தூங்கிட்டே இருக்கும் அந்த பருவகாலம் முடிகிற வரலையும். சரி, அதுக்கப்புறம் அது செயல்பாட்டுக்கு வரும். இதான் குளிர்கால உறக்கம், கோடைக்கால உறக்கம்னு சொல்றோம் நாம. அடுத்தது, கூடங்குளம் பறவைகள் சரணாலயம் எங்கு உள்ளது? திருநெல்வேலி. இல்லைங்களா? கூடங்குளம் பறவைகள் சரணாலயம் உள்ளது திருநெல்வேலி. அதுக்கடுத்து என்ன பாருங்க, வாழ்நாள் முழுவதும் நீர் அருந்தாத வாழக்கூடிய ஒரு விலங்கு நம்ம கங்காரு எலி. வந்துட்டு இந்த வாழ்நாள் முழுவதுமே வந்து நீர் அருந்தாது. என்ன காரணம்னாக்கா அந்த இறைகளிலேயே வந்து தேவையான அந்த நீர் சத்து அதுக்கு இருக்கும். மேக்சிமம் வறட்சியான பகுதியில் தான் வாழக்கூடியது அந்த கங்காரு எலி. அது மட்டும் இல்லாமல் பாம்பு கூட நீரெல்லாம் வந்து குடிக்காது. பாம்பு கூட என்ன பண்ணுனாக்க நீர் வந்து அருந்தாதுதான். அந்த அந்த அதோடைய இறையிலே அதிக அளவு நீர் இருக்கும். அதுவே அது வந்து உண்டான தேவையா போதுமானது. சரிங்களா? அடுத்து என்ன பாருங்க, ஆற்றல் தரும் ஊட்டச்சத்துக்கள். நியூட்ரிஷன் டாபிக்ல வந்து கார்போஹைட்ரேட்டு, புரதம், கொழுப்பு, விட்டமின்ஸ், மினரல்ஸ், நீர், இதெல்லாம் சரிவிகித உணவு சொல்லுவோம். கரெக்டான அளவு எடுத்துக்கொள்ள உணவே சரிவிகித உணவு நம்ம படிச்சிருப்போம். அது போல இந்த ஊட்டச்சத்துக்கள்ல இருந்து ஆற்றல், எனர்ஜி ப்ரொடியூசர்னு சொல்லுவாங்க. அது எது அப்படின்னாக்க கார்போஹைட்ரேட்டும், சரிங்களா, புரதமும். சரிங்களா? கார்போஹைட்ரேட்டும் கார்போஹைட்ரேட்டும் கொழுப்பும், லிப்பிடு, இது ரெண்டுமே ஆற்றல் தரக்கூடியது. சரிங்களா? அப்ப கார்போஹைட்ரேட் எனர்ஜி ப்ரொடியூசர், அதே போல கொழுப்பு லிப்பிடும் எனர்ஜி ப்ரொடியூசர். புரோட்டீன் இருக்குங்களா, அது பாடி பில்டர் சொல்லுவோம். ஓகேங்களா? உடலுக்கு வளர்ச்சியை அளிப்பதுன்னு சொல்லுவோம் நம்ம. விட்டமின்ஸும் மினரல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னாக்க உடல் இயக்கங்களையும் உடல் செயல்பாடுகளையும் மெட்டபாலிசம் ஒழுங்குபடுத்தக்கூடியது. அதை ரெகுலேட்டர்ஸ் சொல்லுவோம் நம்ம. சரிங்களா? அடுத்து என்ன பாருங்க, சூரிய திரைப்பூச்சி இருக்குங்களா, இந்த சன்ஸ்கிரீன் லோஷன் பயன்படுத்துவாங்க.
அது வந்து பயன்படுத்துவதனால நம்ம உடம்புல வந்து எந்த விட்டமின் உற்பத்தி ஆகுது தடை செய்யப்படுது. சரிங்களா? ஒரு 95% இந்த சன்ஸ்கிரீன் லோஷன் பயன்படுத்தும் போது சரிங்களா 95% வந்துட்டு விட்டமின் டி வந்து ப்ரொடக்ஷன் ஆகவே ஆகாது. சூரிய ஒளி வைட்டமின் சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஸ்கின் இருக்குன்னா ஸ்கின்னில் வந்து மெலானின் என்ற ஒரு பிக்மெண்ட் இருக்கும். சரிங்களா? சூரிய ஒளி டைரெக்டாக படும்போது அந்த பிக்மெண்ட்டில் வந்துட்டு நம்ம தோலில் எர்கோஸ்ட்ரால் வந்து ஒரு வேதிப்பொருள் கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்கும். அப்போ சூரிய ஒளி படுது, எர்கோஸ்ட்ரால் வந்து இருக்கு, அப்போ விட்டமின் டி வந்து ப்ரொடக்ஷன் பண்ணும். சரிங்களா? இந்த சன்ஸ்கிரீன் லோஷன் வந்து பயன்படுத்தும் போது என்ன ஆகுனாக்க அந்த விட்டமின் டி உற்பத்தியை வந்து தடைப்படுத்துகிறது. எவ்வளோ 95% 6th புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதெல்லாம் வந்து இது ரொம்ப ஈஸியான எளிமையான ஒரு 6th புக்கு எளிமையாக இருக்கும், போக போக கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து மராஸ்மஸ் அப்புறம் குவாஷியூஸ் என்ற எந்த ஊட்டச்சத்து குறைபாட்டினால் இந்த டிசீஸ் ஏற்படுது. குழந்தைகளுக்கு மேக்ஸிமம் வந்து இது எஃபெக்ட் ஆகும். சரிங்களா? இந்த மராஸ்மஸ் குவாஷியோக்கள் இந்த ரெண்டு புரத குறைபாட்டு நோய்கள், புரோட்டீன் குறைபாடுனால டிஃபிஷியனால வரக்கூடியது. அப்போ நம்ம உடம்புல வந்துட்டு புரதம் அவனுடைய அளவு குறைவாக எடுக்கும்போது இந்த ரெண்டு வியாதியும் இந்த நோய்கள் வரும் குழந்தைகளுக்கு. மெயினாக வந்து அந்த எஸ்பெஷலி அந்த குழந்தைகளுக்கு தான் அதிக அளவு வந்துட்டு அஃபெக்ட் ஆவாங்க. மராஸ்மஸ்லாம் தெரியல, எலும்பு மேலே தோல் போத்துன போல அந்த குழந்தைங்க காணப்படும். குவாஷியோக்னாக்க அந்த கன்னங்கள், வயிறு உப்பி இருக்கிறது, கை கால் வீக்கம், அந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? அடுத்து ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு முக்கியமானது. நம்ம உடம்புல வந்து ஹீமோகுளோபின் இருக்கு இல்லையா, மனித ரத்த சிவப்பு நிறத்துக்கு காரணமானது ஹீமோகுளோபின். இப்போ அந்த ஹீமோகுளோபின் உற்பத்தி ஆகுனாக்கா அது தேவையான ஒரு தாது உப்பு தேவை, மினரல்ஸ் தேவைப்படுது. அது இதுதான் இரும்பு இல்லைங்களா? அப்போ ஹீமோகுளோபின் அடங்கியுள்ள வந்துட்டு உலோகம் எதுன்னு கேட்டாலும் இரும்பு தான். சரிங்களா? அப்போ வந்து ஹீமோகுளோபின் என்னோட அதோடைய பணி என்ன, ஆக்சிஜன் படகு, ஆக்சிஜன் போட்னு சொல்லுவாங்க. வாய்க்குள் எடுத்துட்டு போறது கொடுக்குறது, செல்லுக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுக்கும், அங்கே உருவாகக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை எடுத்துட்டு வரும், லங்ஸ் கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து இந்த ஹீமோகுளோபின் வந்து இரும்பு இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த இரும்பு தான் வந்துட்டு அது மிக முக்கியமானது. வந்துட்டு அந்த தாது உப்பு எதுனாக்க ஹீமோகுளோபின் ஃபார்மேஷன் நடக்கணும்னாக்க இரும்பு தேவைப்படுது. சரிங்களா? அது அடுத்து என்ன பாருங்க, இரும்பு சத்து குறைவினால் ஏற்படக்கூடிய நோய் ரத்த சோகை, அனிமியா சொல்றீங்க இல்லைங்களா? ஸோ அந்த டிசீஸ் தான் வந்துட்டு இரும்பு சத்து குறைவினால் ஏற்படக்கூடிய நோய். இது பொதுவாகவே பார்த்தோம்னாக்க பெண்களுக்கு வந்து அதிகமான அளவு வந்து ரத்த சோகை ஏற்படும். சரிங்களா? ஆண்களை கம்பேர் பண்ணும்போது பெண்கள் வந்து அதிக அளவு வந்து இந்த டிசீஸ்னால அஃபெக்ட் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீமோகுளோபினுடைய அளவும் ஆண்களுக்கு அதிகமாக இருக்கும், பெண்களுக்கு குறைவாக இருக்கும். சரியா? அடுத்து பாருங்க, செல்லுலா என்ற லத்தீன் மொழி சொல்லுடைய பொருள் யாது? செல்லுலா என்பது வந்து லத்தீன் வேர்டு. அதுக்கு என்ன பொருள்னா ஒரு சிறிய அறை என்று பொருள். ஓகேவா? ஒரு ஸ்மால் ரூம். ஓகேங்களா? அது போல இருக்கும். நம்ம மனிதனுடைய உடம்பு வந்துட்டு செல்களால் ஆனது இல்லைங்களா? ஓகேங்களா? 3.7 × 10⁻13. ஓகே, அந்த அளவுக்கு நம்மளுடைய உடம்புல வந்து செல் அளவு இருக்கு. கோடிக்கணக்கான செல்கள் நம்ம உடம்பால் ஆக்கப்பட்டிருக்கு. செல்லை கண்டது ராபர்ட் கோக் தெரியும். அது உள்ள புரோட்டோபிளாஸ்ட் கண்டது ஜே பர்கேஜின் தெரியும். உட்கர நியூக்ளியஸ் கண்டுபிடிச்சத ராபர்ட் ப்ரௌன் தெரியும். ஒவ்வொன்றும் ஃபங்க்ஷனலாக நம்ம செல் பயாலஜியில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பழைய புத்தகத்தில் ஓல்டு சமஸ்டியில் பார்த்தீங்கன்னாக்கா பிரீஃபாக கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. நியூ புக்கில் வந்து கூடுதலாக சில விஷயங்கள் புதுசாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். அடுத்து பாருங்க, நியூக்ளியாய்டு உட்கரு கொண்ட செல் வகை எது? நியூக்ளியாய்டு அப்படின்னாக்க வந்துட்டு பொதுவாகவே செல்கள் 2 வகைப்படும். அது ஒன்று ப்ரோகேரியாட்டிக், இன்னொன்று யூகேரியாட்டிக். ப்ரோகேரியாட்டிக் மீன்ஸ் என்னது? அந்த செல் நுண்ணணுக்கள் வந்து நன்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்காது, நன்கு மேம்பாடு அடையாத செல் நுண்ணணுக்களை கொண்டவை வந்து ப்ரோகேரியாட்டிக் சொல்றோம். எடுத்துக்காட்டு ஒரு சில உயிரினங்கள், அமீபா, பரமேசியம், கிளாமிடமோனஸ். சரிங்களா? இந்த புரோட்டோசோவால சொல்லக்கூடியது, இதுங்கெல்லாம் ஒரு செல் நுண்ணுயிரிகள். ஒரே ஒரு செல் இருக்கும், அதனுடைய செல் நுண்ணணுக்கள் என்ன ஆர்கனல்ஸ் பூரா வந்துட்டு நன்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்காது, டெவலப்மெண்ட் ஆகிருக்காது. ஸோ அதனால வந்துட்டு நம்ம ப்ரோகேரியாட்டிக் சொல்றோம் நாம. சரிங்களா? அதனுடைய உட்கரு வந்து பேர் என்ன? நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்றோம் நாம. ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூக்ளியாய்டு உட்கரு கொண்ட செல் வகை இது ப்ரோகேரியாட்டிக் செல்கள். செல்கள் 2 வகைப்படும். அது ஞாபகம். யூகேரியாட்டிக் செல்னாக்கா அந்த செல் நுண்ணணுக்கள் தெளிவாக தெரியும் நமக்கு. மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கும்போது மைட்டோகாண்ட்ரியா, ரிபோசோம்ஸ், சைட்டோபிளாஸ்ட் பார்ட் தெரியும், நியூக்ளியஸோடைய பார்ட் தெரியும், அதுக்குள்ள ஒரு குரோமோசோம்ஸ் தெரியும், நியூக்ளியஸ் எல்லாம் தெரியும். ஸோ இதெல்லாம் தெளிவாக தெரியும் போது அது வந்து எடுத்துக்காட்டு என்னன்னாக்கா பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல். சரிங்களா? அடுத்து பாருங்க, அடுத்துனா பச்சையத்தில் உள்ள உலோகம் எது? மெக்னீசியம். சரியா? குளோரோபிளாஸ்ட் சொல்றோம் இல்லையா? தாவர செல் வந்து பசுங்கனின்னு சொல்றோம் நம்ம. குளோரோபிளாஸ்ட் அது பச்சையம் சொல்றோம் நம்ம. தாவரம் வந்து ஒளிச்சேர்க்கைக்கு தேவையானது மிக முக்கியமானது அது குளோரோபிளாஸ்ட். அதுல என்ன அடங்கியிருக்குனாக்க மெக்னீசியம் இருக்கும். மெக்னீசியம் என்ற உலோகம் இருக்கு. சரிங்களா? அப்போ அந்த பச்சையம் பொதுவாக பிளாஸ்ட்னு சொல்லுவாங்க. தாவரம் பிளாஸ்டுகள் 3 வகைப்படும். குளோரோபிளாஸ்ட், குரோமோபிளாஸ்ட், லியூகோபிளாஸ்ட்.
ஓகேங்களா. குரோமோபிளாஸ்ட்னா கலர். ஓகேங்களா. அது வந்து தாவடைய அந்த மலர்கள் நிறத்துக்கு காரணமானவைகளாக இருக்கும் அது. சரிங்களா. அது பச்சைனாக்கா பச்சை பசேன்ற இலைகள் தண்டு பகுதிகளெல்லாம் பச்சை பசேல் இருக்குனாக்கா அங்கே எல்லாமே வந்துட்டு குளோரோபிளாஸ்ட். லியூக்கோபிளாஸ்ட் வந்து அந்த தாவரத்துடைய சேமிப்பு பொருள் இருக்கக்கூடிய பிளேஸ் ஒயிட் கலர்லெஸ். சரிங்களா. அடுத்து பாருங்க, செல்லின் சேமிப்பு கிடங்கு என அழைக்கப்படுவது. செல்லுடைய சேமிப்பு கிடங்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க இந்த காற்று நுண் குமிழ்கள் அல்வியோலைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அந்த வாக்வேர்ட்ஸ் சொல்லுவாங்க, வாக்வேர்ட்ஸ். ஓகேங்களா. அந்த அந்த காற்று நுண் குமிழ்களில் என்ன செய்யும்னாக்க செல்லுக்கு தேவையான அந்த இன்ட்ரா செல்லுலார் ப்ரெஷர் சொல்லுவாங்க, செல் உள் அழுத்தத்தை கட்டுப்படுத்தும், அது ஒரு பணி. அப்புறம் நீர் சேமிக்கும், என்ன நீர்னா கனிம நீர்ல சேமிச்சு வைக்கும். சரிங்களா. அதெல்லாம் அந்த சேமிப்பு கிடங்குன்னு நாம் சொல்றோம். நம்ம எது காற்று நுண் குமிழ்கள். ஓகேங்களா. தாவர செல் பெருசா இருக்கும், விலங்கு செல் சிறியதா இருக்கும், இல்லாம கூட இருக்கலாம் விலங்கு செல்ல. சரிங்களா. அப்ப சேமிப்பு கிடங்கு அழைக்கக்கூடிய வந்து செல் நுண்ணுறுப்பு எது அப்படின்னாக்க வந்துட்டு காற்று நுண்குமிழ்கள். அது வாக்வேர்ட்ஸ் சொல்லுவாங்க. அங்கதான் வந்து ஸ்டோரேஜ் எல்லாம் கனிம நீர்கள் ஸ்டோரேஜ் ஆகுங்க. சரிங்களா. அது மட்டும் இல்ல, செல்லுக்கு வந்து தேவையான அந்த உள்ள அழுத்தத்தை மெயின்டைன் பண்ணணும். நம்ம சவ்வூடு பரவல் அழுத்தம் எல்லாம் பார்ப்போம் இல்லையா. செல்லுக்கு உள்ளார ஒரு பொருள் போகுதுனாக்கா தேவையானது சவ்வூடு பரவல் அது வேணும். ஸோ வந்து அது சவ்வூடு பரவல், அதை வந்து ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் சொல்லுவாங்க, சவ்வூடு பரவல் அழுத்தம். ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தக்கூடியது. சரிங்களா. ஸோ அதுக்கு தேவையான பொருள்லாம் அது சேமிச்சு வைக்குது. சரிங்களா. செல்லுக்கு தேவைய செல் இன்ட்ரா செல்லுலார் ப்ரெஷர், செல் உள் அழுத்தத்தை மெயின்டைன் பண்ண கட்டுப்படுத்தும். அடுத்து பாருங்க, மனித உடலில் உள்ள மொத்த எலும்புகள் அது தெரியும், 206 எலும்புகள் இருக்கு. அந்த 206 எலும்புகள் இருக்குனாக்க அந்த 206 எலும்புகள் இது வந்து குழந்தை பிறக்கும் போது 300க்கும் மேற்பட்ட எலும்புகள் இருக்கும். அது வளர வளர வந்துட்டு பல எலும்புகளும் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய எலும்பு உருவாகலாம். சரிங்களா. அந்த எலும்பு மண்டலத்தில் வந்து நம்ம பொதுவாக மனிதனுடைய உறுப்பு மண்டலங்கள் வந்து 10 உறுப்பு மண்டலங்கள் இருக்கு. அதுல வந்து பிரதானமான ஒரு உறுப்பு மண்டலம் ஒரு 8 சொல்லுவோம். சரிங்களா. அதுல வந்து அந்த எலும்பு மண்டலம் வந்து 2 வகையா நம்ம பிரிக்கிறோம், அச்சு சட்டகம், இணையுறுப்பு சட்டகம்னு சொல்லிட்டு. இந்த அச்சு சட்டகத்துல ஒரு 126 எலும்பும், இணையுறுப்பு சட்டகத்துல ஒரு 80, மொத்தம் 206 எலும்புகள் மனித உடம்புல இருக்கு. ஓகேங்களா. அதுல பெரிய எலும்பு அப்படின்னு சொன்னா தொடை எலும்பு சொல்லுவோம். சிறிய எலும்பு அப்படின்னு சொன்னோம்னா வந்துட்டு நம்ம காதில் உள்ள வந்து அங்கவாடி எலும்புன்னு சொல்லுவோம் நம்ம. சரிங்களா.